குட் ஈவினிங் எல்லாருக்கும். ஒரு 1 வீக்காக கொஞ்சம் உடம்பு சரியில்லை, த்ரோட் இன்ஃபெக்ஷன், அதனால் கொஞ்சம் வீடியோஸ் போட முடியல. இப்போ நம்ம 3rd சாப்டரில் பார்க்க போகிறோம். குவார்ட்டர்லிக்கு இது எல்லாமே உண்டு. 3rd சாப்டரில் எக்ஸசைஸ் 3.9 எக்ஸசைஸ் 3.9ல் என்ன அப்படின்னா -920 கொடுத்துருக்காங்க. இது என்னது அப்படின்னா டிட்டர்மைன் த குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன்ஸ் whose sum and product of the roots. குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, அதோட சம்மும் ப்ராடக்ட்டும் கொடுத்துருக்காங்க. இது தமிழில் எப்படி அப்படின்னா தமிழ் புக்லையும் அதே 3.9 தான். எப்படி கொடுத்துருக்காங்கன்னா மூலங்களின் கூடுதல் தான் சம்மு, மூலங்களின் கூடுதல் மற்றும் பெருக்கல் பலன், இது ப்ராடக்ட். இது கொடுத்துருக்காங்க. இருபடி சமன்பாட்டை காண்க. இந்த எக்ஸசைஸில் இந்த கொஸ்டினுக்கும் இதுக்கும் உல்ட்டா தான். இங்கே பெருக்கல் பலனும் கூடுதலும் கொடுத்து இருபடி சமன்பாடு கேட்டிருக்காங்க. இதில் இருபடி சமன்பாடை கொடுத்துட்டு கூடுதலும் பெருக்கல் பலனும் கேட்பாங்க. இவ்வளோ தான். இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு -9,20 கொடுத்துருக்காங்க. இது சம் அண்டு ப்ராடக்ட், கூடுதலும் பெருக்கல் பலனும் கொடுத்துருக்காங்க. இந்த கணக்கு செய்ய போகிறோம். நான் கொஸ்டின் ஆல்ரெடி எழுதி வச்சுருக்கேன். டிட்டர்மைன் த குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் whose sum and product of roots are. ஃபஸ்ட் கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின், தேர்ட் கொஸ்டின் எழுதியிருக்கேன். தமிழில் மூலங்களின் கூடுதல் பெருக்கல் பலன் ரெண்டு கொடுத்துருக்காங்க. இருபடி சமன்பாடு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஃபஸ்ட்டு என்ன ஃபார்முலா அப்படின்னா x² மைனஸ் மூலங்களின் கூடுதல் இன்ட்டு எக்ஸு ப்ளஸ் மூலங்களின் பெருக்கல் பலன் ஈக்குவல் டு 0. x² மைனஸ் மூலங்களின் கூடுதல் இன்ட்டு எக்ஸு ப்ளஸ் மூலங்களின் பெருக்கல் பலன் ஈக்குவல் டு 0. இதே இங்கிலீஷில் x² மைனஸ் சம் ஆஃப் த ரூட்ஸ் இன்ட்டு எக்ஸு ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் ஈக்குவல் டு 0. இப்போ இந்த சம் ஆஃப் த ரூட்ஸை எப்படி நம்ம இப்படி எழுதிக்கிட்டே இருக்க முடியாதுல்ல. அப்போ மேத்தமெட்டிக்ஸ் நோட்டேஷன் சம் ஆஃப் த ரூட்ஸுங்கிறது ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. முதல் ரூட் ஆல்ஃபா, ரெண்டாவது ரூட்டு பீட்டா. அப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. தமிழில் மூலங்களின் கூடுதல் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. அதே மாதிரி ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸு முதல் ரூட் ஆல்ஃபா, ரெண்டாவது ரூட்டு பீட்டா. ப்ராடக்ட்னா மல்டிப்ளைன்னு அர்த்தம். ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா. இது தமிழில் மூலங்களின் பெருக்கல் பலன். ஃபுல்லாக எழுதிக்கோங்க, மூலங்களின் பெருக்கல் பலன். அவ்வளோதான். இப்போ இந்த சம் தான் செய்ய போகிறோம். இப்போ நான் ஃபார்முலா சொல்லியிருக்கேன், அந்த ஃபார்முலா உள்ளதை அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் -9,20 என்னது? ஹூ சம் அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் ஆர், அதான் கிவன். அதாவது சம்மு ஈக்குவல் டு -9, ப்ராடக்ட் ஈக்குவல் டு 20. தமிழில் மூலங்களின் கூடுதல் ஈக்குவல் டு -9, மூலங்களின் பெருக்கல் பலன் ஈக்குவல் டு 20. இது கிவன். இப்போ கேட்டிருக்கிறது ஈக்குவேஷன் என்ன ஃபார்முலா இப்போ தான் பார்த்தோம். ஈக்குவேஷன் என்னது? x² மைனஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா சம் ஆஃப் த ரூட்ஸு அல்லது மூலங்களின் கூடுதல் இன்ட்டு எக்ஸு ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸு அல்லது மூலங்களின் பெருக்கல் பலன் ஈக்குவல் டு 0. இதான் ஃபார்முலா. வேர்ட்ஸாக எழுத தேவையில்லை, மேத்தமெட்டிக்கல் நோட்டேஷன்ஸில் எழுதிடலாம். சம் ஆஃப் த ரூட்ஸ் மூலங்களின் கூடுதல்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் மூலங்களின் பெருக்கல் பலனா ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா ஈக்குவல் டு 0. இப்போ x² மைனஸ் இந்த ஃபஸ்ட்டு ஒன்று தான் சம் ஆஃப் த ரூட்ஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. ஸோ இதில் எப்பயும் போல் நம்ம பேர் கொடுப்போம்ல, அதை மாதிரி நம்ம எழுதிக்கலாம். என்ன அப்படின்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா தான் -9 கொடுத்துருக்காங்க. ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா ஈக்குவல் டு 20 கொடுத்துருக்காங்க. இப்போ அதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். இது ஃபார்முலாவில் உள்ள மைனஸ், இது ஃபார்முலாவில் உள்ள மைனஸ். இந்த ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவுக்கு பதிலாக -9 போடணும். -9 வெளியில் எக்ஸு ப்ளஸ் ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா 20 ஈக்குவல் டு 0.
இப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இன்ட்டு மைனஸ் வந்து ப்ளஸ். இப்போ ப்ளஸ் 9x ப்ளஸ் 20 ஈக்குவல் டு 0. இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 9x ப்ளஸ் 20 இதுதான் ஃபைனல் ஆன்சர். 2 மார்க்கில் இது வந்து வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். கிட்டத்தட்ட ஒரு 20-30 கொஸ்டின் இந்த சாப்டரில் நம்ம படிக்க வேண்டியது இருக்கும் 2 மார்க்கில். அப்படி படித்தோம்னா 4 மார்க்ஸ் வாங்கிடலாம். 2 2 மார்க் கொஸ்டின் இங்கே வந்து வரும், 4 மார்க்ஸ் வாங்கிடலாம். இப்போ தமிழில் நான் கொடுத்துட்டேன் மூலங்களின் கூடுதல் -9, மூலங்களின் பெருக்கல் பலன் 20ன்னு. இது அப்படியே ஃபார்முலா நம்ம தமிழ்லையுமே நோட்டேஷன்ஸ் எழுதுனா போதும், இந்த வேர்டு எழுத தேவையில்லை. அப்போ சொல்யூஷன் இதே தான், அதனால் இப்படியே படிச்சுக்கலாம். இந்த ஃபார்முலா மட்டும், இது ஃபார்முலா, இந்த ஃபார்முலா மட்டும் நல்லா தரவாக படிச்சுட்டா நம்ம அப்படியே போட்டுடலாம். இந்த ஃபார்முலாவுக்கு 1 மார்க்கு, மீதி இந்த செய்கிற இந்த ஸ்டெப்புக்கு மீதி 1 மார்க், அப்போ 2 மார்க் கிடச்சிரும். இப்போ அதுலேயே நமக்கு இன்னும் 2 சம் கொடுத்துருக்காங்க, 5/3, 4. இப்போ இதை செய்வோம், 5/3, 4. நெக்ஸ்ட் பேஜில் செய்வோம். செகண்ட் கொஸ்டின் 5/3, 4. அப்போ என்னது கிவன், என்னது ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாங்கிறது 5/3, ஆல்ஃபா இன்ட்டு பீட்டாங்கிறது 4. இப்போ இது வந்து ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா தான் 5/3, மூலங்களின் கூடுதல், மூலங்களின் பெருக்கல் பலன் ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா ஈக்குவல் டு 4. இப்படி எழுதிடலாம். ஃபஸ்ட்டு சம்மில் நமக்கு புரிகிறதுக்காக அப்படி ஃபுல்லாக சொன்னேன். இப்போ நம்ம மேத்தமெட்டிக்கல் நொட்டேஷன் படியே இன்னும் எல்லா சம்லையுமே எழுதிக்கலாம். அப்புறம் ஈக்குவேஷன் என்னது, அல்லது தமிழில் சமன்பாடு. ஈக்குவேஷன் அல்லது தமிழில் வந்து சமன்பாடு என்ன எழுதணும், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இன்ட்டு எக்ஸு ப்ளஸ் ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் டு 0. இதுதான் ஃபார்முலா. இப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இந்த ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவுக்கு 5/3 போடணும், 5/3 எக்ஸு ப்ளஸ் ஆல்ஃபா இன்ட்டு பீட்டாவுக்கு 4 போடணும் ஈக்குவல் டு 0. பாருங்கள் இங்கே 5/3 இருக்குது, எனக்கு இந்த 3 வந்து கீழே வரக்கூடாது. இப்போ இந்த 3 வந்து வரக்கூடாது அப்படின்னா நம்ம என்ன செய்யணும், இந்த ஈக்குவேஷனை ஃபுல்லாக 3ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டோன்னா, ஃபுல்லாக லெஃப்ட் ஹேண்ட் சைடும் சரி ரைட் ஹேண்ட் சைடும் சரி இடது பக்கமும் சரி வலது பக்கமும் சரி 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறப்ப இங்கே ஒரு 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறப்ப 3 கேன்சல் ஆயிரும். அப்போ என்ன மீனிங் அப்படின்னா இங்கே 3ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்போ இப்படி சிம்பிளாக ஞாபகம் வைக்க இப்படி பண்ணிக்கலாம், கிராஸ் மல்டிப்ளைன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 3 × x² 3x² மைனஸ் இதை 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறப்ப 3 கேன்சல் ஆயிரும். இப்போ -5x மட்டும் மிச்சம் இருக்கும். ப்ளஸ் இதை 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 4 3s 12, 4 3 12 ஈக்குவல் டு 0 × 3. 0வை 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம், அப்போ 0 தான் வருது. அப்போ நமக்கு தேவையான ஆன்சர் 3x² மைனஸ் 5x ப்ளஸ் 12. இதுதான் வந்து தேவையான ஆன்சர். இது நல்லா பார்த்துக்கணும். பை என்ன நம்பர் வந்தாலும் அந்த நம்பரை வச்சு இந்த ஈக்குவேஷன் ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணிட்டோன்னா அந்த நம்பர் கேன்சல் ஆகி இந்த மாதிரி ஸ்டாண்டர்டான ஈக்குவேஷன் வந்து நமக்கு கிடச்சிரும். அப்போ இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். இப்போ 3வது கொஸ்டின் என்னது அப்படின்னா -3/2, -1, -3/2, -1, -3/2, -1. இது தேர்டு கொஸ்டின். அப்போ நமக்கு என்னது ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா தான் -3/2, அப்புறம் ஆல்ஃபா இன்ட்டு பீட்டாங்கிறது -1. இப்போ வழக்கம் போல் ஃபார்முலா எழுதணும். ஒன்றுமே தெரியாட்டிலும் அட்லீஸ்ட் ஃபார்முலாவாவது படித்தா கூட நம்ம வந்து மார்க் வாங்கிடலாம், அதுக்காகவாவது ட்ரை பண்ணணும். இப்போ x² மைனஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் டு 0. இப்போ x² மைனஸ் இந்த ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாக்கு பதிலாக என்ன போடணும், -3/2. இது ஃபார்முலாவில் உள்ள மைனஸ், இந்த -3/2 நம்ம ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாக்கு. இப்போ இங்கே x² மைனஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இன்ட்டு எக்ஸு ப்ளஸ் ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் டு 0. இது ஃபார்முலா. இங்கே ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா வந்து நமக்கு -3/2 கொடுத்துருக்காங்க, ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா -1 கொடுத்துருக்காங்க. -3/2 ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா -1. இப்போ அதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணணும். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவுக்கு பதிலாக இந்த ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவுக்கு பதிலாக -3/2. இந்த மைனஸ் இது ஃபார்முலாவில் உள்ள மைனஸ் தான் இது. இந்த இன்ட்டு எக்ஸ் ஃபார்முலாவில் உள்ளது ப்ளஸ் ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா அது வந்து -1, அதாவது ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸு அல்லன்னா மூலங்களின் பெருக்கல் பலன் ஈக்குவல் டு 0.
எப்பயுமே இந்த கீழே நம்பர் வந்தால் நான் என்ன சொன்னேன், அந்த நம்பரால் ஈக்குவேஷன் ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணிடணும்னு சொன்னேன். அப்போ அந்த 2வால் இதை மல்டிப்ளை பண்ணணும் என்ன. அதுக்கு முன்னால் இங்கே ஒரு ஸ்டெப்பு பண்ணுவோம். மைனஸ் இன்ட்டு மைனஸ் வந்து நமக்கு ப்ளஸ், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு, ப்ளஸ் 3/2x. அதே மாதிரி இந்த ஸ்டெப் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ், ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஈக்குவல் டு 0. இந்த இதிலேருந்து இது வந்து சைன் மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். அடுத்ததில் நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். இப்போ 2வால் இங்கே மல்டிப்ளை பண்ணால் 2x² ப்ளஸ் இங்கே 2வால் மல்டிப்ளை பண்ணுறப்ப 2 கேன்சல் ஆயிரும், ப்ளஸ் 3x மைனஸ் 2வால் மல்டிப்ளை பண்ணுறப்ப 1 × 2 -2 ஈக்குவல் டு 0. அப்போ இதுதான் நமக்கு தேவையான ஃபைனல் ஆன்சர். தேங்க்யூ. ஓகே, இப்போ நம்ம எக்ஸசைஸ் 3.9ல் அடுத்த சம் செய்ய போகிறோம். அது கொஸ்டின் எப்படி இருக்குது பாருங்கள். ஃபைண்ட் த சம் அண்டு ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸு. அப்போ மூலங்களின் கூடுதலும் பெருக்கல் பலனும் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனை கொடுத்துட்டாங்க. ஈக்குவேஷன் என்னது, x² + 3x - 28 = 0. இந்த ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த ஈக்குவேஷனை எழுதுவோம். x² + 3x - 28 = 0. தமிழ் என்னது, இருபடி சமன்பாடு வந்து கொடுத்துருக்காங்க. மூலங்களின் கூடுதலும் மூலங்களின் பெருக்கல் பலனும் கேட்டிருக்காங்க. இப்போ மூலங்களின் கூடுதல் நமக்கு என்னது, ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. அது என்னன்னு கேட்டிருக்காங்க, இது கிடையாது. மூலங்களின் பெருக்கல் பலன் என்னது, ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா. அதுவும் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இது 2 தான் கண்டுபிடிக்கணும். இப்போ ஈக்குவேஷன் என்னது, ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷன் என்னது, ax² + bx + c = 0. இதுதான் ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷன். இந்த பல தடவை நம்ம படிச்சிருக்கோம். இப்போ ஏ இருக்கிற இடத்துல என்ன இருக்குது, ஏ வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x²ஓட குணகம். ஏ வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x². அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு இந்த இடத்துல 1 × x², therefore 1. பி யார், பி ஈக்குவல் டு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x தான் பி. இப்போ எக்ஸோட கெழு தான் பி. அப்போ +3. சி யார், கான்ஸ்டன்ட் டேம். சி யாருன்னா கான்ஸ்டன்ட் டேம், மாறிலி. இங்கே வந்து -28. அப்போ ஏ தெரியும், பி தெரியும், சி தெரியும். இது நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா என்னன்னு எழுதணும். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா என்ன ஃபார்முலா பண்ண சொன்னோம், -b/a. இதான் ஃபார்முலா. ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா மூலங்களின் கூடுதல் வேறு ஒன்றும் கிடையாது, -b/a. அப்போது மைனஸ் பிங்கிறது இங்கே 3, ஏங்கிறது 1. இப்போ கீழே 1 இருந்தால் போட தேவையில்லை. அப்போ -3. இப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா = -3. இதுதான் ஆன்சர். அடுத்தது ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா. ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா என்னது ஃபார்முலா, c/a. இதெல்லாம் ஃபார்முலாவை பாக்ஸு கூட போட்டுக்கலாம். c/a தான் ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா அல்லது மூலங்களின் பெருக்கல் பலன். இப்போ சி இங்கே யார், சி வந்து -28. ஏ யார், 1. அப்போ கீழே 1 போட தேவையில்லைல்ல. இப்போ -28. இது ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா. அவ்வளோதான். அப்போ ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருந்தாங்கன்னா நமக்கு கண்டுபிடிக்க தெரியும். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா மூலங்களின் கூடுதல் சம் ஆஃப் த ரூட்ஸு, ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா மூலங்களின் பெருக்கல் பலன் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் 2 கண்டுபிடிக்க தெரியும். எப்படி தெரியும்னா இந்த ஃபார்முலா, ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு -b/a, ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா = c/a. இதுதான் ஃபார்முலா. இப்போ இதில் ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷன் ax² + bx + c =